எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ பிளர் பண்றதுனாலே மியூட் பண்றதுனாலே ஒரு விஷயம் கன்வே ஆகாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஒரி பண்ணலாம். அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு, இதெல்லாம் காட்ட வேணாம்னு தோணி இருக்கு போல இருக்கு. ஸோ அதனால பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க பிளர் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து இது அதிகமா ஒரு தூண்டுதல். ஆமா ஆமா எதுக்கு இதை பிளர் பண்ணாங்கிற கேள்வி ஒன்று வருது இல்ல. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க பிளர் பண்ணதுனால தான், பிளர் பண்ண சொன்னதுனால தானே. இங்க ஒரு ஐடியாலஜியா இங்க தமிழகத்திலயும் சரி ஒட்டுமொத்த உலகத்திலயுமே சரி இந்த ஐடியாலஜி கிரியேட் பண்ண சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்றதுல ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிசத்தால இங்க கிடைச்ச விஷயம் நிறைய, இதுல மஞ்சு வாரியர் டயலாக்லேயே சொல்றாங்கல்ல, இவ்வளவு விஷயம் கிடைச்சிருக்குன்னா அது அதுக்காக அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க கேட்ட மாதிரி இந்த பண்ணை அடிமை ஆட்கள் இருந்திருக்காங்க, அதுல அங்க இருந்த கொடுமைகள், பண்ணையார் மென்டாலிட்டியும் அந்த பண்ணையார் கல்ச்சரும் இருக்குல்ல, அதை ஒழிச்சதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு கம்யூனிசத்துக்கு இருக்கு. இப்பெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் சடங்குக்கு அறிக்கை விடுறீங்க, களத்துல போய் நிற்கிறீங்கன்னு பேசக்கூடிய காலகட்டம் இருக்கும் பொழுது போராடுவதையே ஒரு வாழ்க்கையாக வந்து வச்சிருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள். திராவிட இயக்க தோழர்களும் ஆபியஸ்லி இருந்திருக்காங்க. ஒரு வன்முறையை பெருசா நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட வன்முறை நிகழ்த்திட்டாங்களா, அது ஏன் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது உட்கார்ந்து அனலைஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு பார்வை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான போராட்டங்கள் அதுதான், இந்த படத்தோட மையமே அதுதான் இல்ல. சோ அதுதான், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நான் ரசிச்சது ராஜீவ் மேனனோட பெர்ஃபார்மன்ஸ். மிரட்டிட்டாரு. ஐயோ, அவர் நடிக்கவே இல்லை ஆக்சுவலி, ஒரு மாதிரி ரொம்ப இயல்பா இருந்தது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மூலமே அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. பெருமாள் வாத்தியரோட எல்லா வாழ்க்கையுமே அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல. அப்ப அவ்வளவு பெரிய கேரக்டரா கென்னு கொடுத்தது, அந்த பையன் அவர் வந்து அவ்வளவு சூப்பரா ரிசீவ் பண்ணிட்டு நடிச்சது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. கடைசியா அவர் அதை இறங்கி நடந்து போகும்போதெல்லாம் இந்த படத்தை நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல. விஜய் சேதுபதி மட்டும் ஹீரோ இல்ல, நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஓகேவா. சோ சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி விஜய் சேதுபதி படத்தை தாங்கி பிடிக்கிறது எல்லாமே அவர் தான். வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒன்று இருக்குல்ல, ஒரு கேரக்டரை உருவாக்குறாருல, அந்த கேரக்டரை வெற்றிமாறன் யோசித்ததோட ரொம்ப அற்புதமா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை விஜய் சேதுபதி தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள். வேற ஜானர்ல, இப்ப பொல்லாதவன் வேற ஜானர், ஆடுகளம் வேற ஜானர், விசாரணை வேற ஜானர், வட சென்னை வேற, விடுதலை வேற இல்லையா. சோ அந்த மாதிரி வேற ஜானர் தொடுறாருல, எல்லாம் சேர்த்துதான். அது அவரோட ஒரு கிரியேட்டரா அவர் அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை யாரும் அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, இதை யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவருக்கு தோணாதான் அதை பண்ண முடியும் இல்லையா. அவர் ஒரு கல்ச்சரை, ஒரு வாழ்வியலை அல்லது பேச வேண்டிய அதாவது பேச மறந்த விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறாரு. அது அவரோட ஸ்டைல்ல சொல்றாரு. ரொம்ப சீரியஸான படமா இருந்தாலும் அந்த சீரியஸான படத்தை ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ள கொண்டு வராரு. என்னதான் சீரியஸான விஷயங்கள் பேசினாலும் கமர்ஷியலா தியேட்டர்ல உட்காந்து பாக்குறதுக்கு ரொம்ப என்கேஜிங்கா படத்தை கொடுக்கறதுக்கும் அவருக்கு தெரியுது. அதனால படம் ஓடுது. அதுதான் வெற்றிமாறனோட ஸ்பெஷலே அதுதான். இப்போ நீங்க அவர் ஒரு நாவல்ல இருந்து அசர்னு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதை எடுத்துட்டு அவர் ஒன்று பண்ணுவார். ஒண்ணுல ஒரு சிறுகதையை தான், அதை தான் மையப்படுத்தி படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு படம், பிரமாண்டமான ஒரு படைப்பை 2 படமா எடுத்து வச்சிருக்காரு ஒன்று இருக்குல்ல. அது அவருடைய கிரியேட்டரோட உரிமை. அது வெற்றிமாறன் அவர்களோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு இது வரும், இது கற்பனை கதை தான், யாராவது பேர்லாம் வச்சா கற்பனை கதை தான் ரெஜிஸ்டர் பண்றாரு. இல்ல, ஒரு படத்தோட டைட்டில்ல வந்து இது கற்பனை கதைன்னு சொல்லும்போது அது உண்மை கதை நம்ம நம்பிட வேண்டியது. விடுதலை பாகம் 2 வெளிவந்து சிறப்பா எல்லா இடத்துலயும் விமர்சனங்கள் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ படம் பார்த்தீங்க, உங்களோட விமர்சனம்? என்னோட விமர்சனமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த படம் ரொம்ப பிடிச்சதுக்கு படமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்கிறது மெயின் ரீசன். அதையும் தாண்டி கூடுதல் ஸ்பெஷலா எனக்கு மாறதுக்கான காரணம், படம் முழுக்க சிவப்பு கொடிகள், கம்யூனிஸ்ட் பத்தின விஷயங்கள், கம்யூனிசம் பத்தின அந்த ஐடியாலஜி பத்தின எக்ஸ்பிளனேஷன், கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இங்கே என்னெல்லாம் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்க விஷயங்கள், படம் முழுக்க தோழர் என்று அழைக்கிற அந்த சொல், இதெல்லாமே சேர்த்து எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே. அண்ட் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டான ஒரு படம்னா நம்மளுக்கு அதை சொல்லி தான் உள்ளே போகிறோம் நம்ம. ஓகே, ஏ சர்டிஃபிகேட் படம் தான், உள்ள சில விஷயங்கள் வந்து பிளர் பண்ணிப்பாங்க, கொடியும் பிளர் பண்ணுறாங்க, அப்புறம் பிளாஸ்ட் ஆகுது. ஓகே, அது கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் காட்டுவாங்க, பிளர் பண்ணுறாங்க. கொடியை பிளர் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, பிளர் பண்ணாலும் இப்போ என்ன பிரச்சனை அதான் எல்லாருக்கும் தெரியுதா. அதனால சரி, அதனால தான் பிளர் பண்ணிட்டு போங்கன்னு விட்டுருப்பாங்க. இப்போ பிளர் பண்றதுனாலே மியூட் பண்றதுனாலே ஒரு விஷயம் கன்வே ஆகாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஒரி பண்ணலாம். அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு, இதெல்லாம் காட்ட வேணாம்னு தோணி இருக்கு போல இருக்கு. ஸோ அதனால பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க பிளர் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து இது அதிகமா ஒரு தூண்டுதல். ஆமா எதுக்கு இதை பிளர் பண்ணாங்கிற கேள்வி ஒன்று வருது இல்ல. ஆமா. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க பிளர் பண்ணதுனால தானே, பிளர் பண்ண சொன்னதுனால தானே. ஸோ அதனால யூஸ்வலாக தெரியாத குழந்தைங்க கூட, மேபி சின்ன பசங்க தெரியலன்னா கூட எதுக்கு பிளர் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களே, அது கம்யூனிஸ்ட் கொடி, அதனால அதை பிளர் பண்ணியிருக்காங்க, நம்மளாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, அது ஒரு வகையில் நல்லது தான், சரி பிளர் பண்ணிட்டு போட்டோம். அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணது போல இருக்குது, இந்த சிவப்பு நிறமும் கருப்பு நிறமும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இங்கே ஒரு ஐடியாலஜியாக இங்கே தமிழகத்திலையும் சரி ஒட்டுமொத்த உலகத்திலையுமே சரி இந்த ஐடியாலஜி கிரியேட் பண்ண சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குல்ல,
அதை அக்செப்ட் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ட்ராமாவை பற்றி தெரியாமல் மக்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு தெரியாதவங்க படம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? ஐ மீன் அந்த பண்ணையார் இருக்கவங்க வந்துட்டு வேலை வாங்கிப்பாங்க, அவங்கள வந்துட்டு நல்ல அடிமைத்தனமாக பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கான ஊதியம் தர மாட்டாங்க. அண்ட் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கோத்ரூ பண்ணி தான் நம்மளுக்கான உரிமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்லண்ணா. ஸோ இவ்வளோ கோத்ரூ பண்ண ப்ராசஸ் வந்து கடைசியில் அவங்களுக்கு ஐ மீன் யோசிக்கிறது கிடைச்சதா, இல்லை இன்ன வரைக்கும் அவங்க ஸ்டில் போராடிட்டு இருக்காங்களா? இப்போ சண்டே லீவ் எடுக்கிறீங்களா நீங்கள்? இந்த போராட்டத்தின் விளைவாக தான் நமக்கு சண்டே லீவ் வந்திருக்கு. டெய்லி வந்து 8 hours தான் ஒர்க்கு, 1 hour பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுறோம்ல. நம்மளோட வேலை நேரம் 8 மணி நேரம் ஒன்று வருதுல்ல, அதுவும் இந்த போராட்டத்தில் தான் வந்திருக்கு. இது ஏதோ விவசாய கூலிகளும் அல்லது தொழிற்சாலைகளில் வேலை பார்த்தவங்க மட்டும்தான் அந்த பலனை அனுபவிச்சாங்கன்னு இல்லை. நம்ம வரைக்கும் எல்லாருமே அந்த பலனை அனுபவிச்சோம். அதோட ஆரம்பம் வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு அவங்க பேசியிருந்தா கூட, இன்னைக்கு நம்ம கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற நம்ம கூட இன்னைக்கு அப்படியான ஒரு ஒரு இவ்வளோ சலுகைகள் நமக்கு கிடைக்குதுல்ல, அதுக்கெல்லாம் காரணம் அந்த போராட்டத்தின் விளைவாக வந்தது தான். ஸோ எல்லாமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இஷ்யூஸ் நிறைய இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் 100% தீர்வு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாதுல்ல. ஒரு நீண்டகால ப்ராசஸ் தான். இன்னும் கிடைக்க வேண்டியதும் நிறைய இருந்தால் கூட கம்யூனிசத்தால் எங்கே கிடைச்ச விஷயம் நிறைய. இதில் மஞ்சு வாரியர் டைலாக்லேயே சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ விஷயம் கிடைச்சிருக்குன்னா அது அதுக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லை. ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பண்ணை அடிமை ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, அதில் அங்கே இருந்த கொடுமைகள், இந்த பண்ணையார் மென்டாலிட்டியும் அந்த பண்ணையார் கல்ச்சரும் இருக்குல்ல, அதை ஒழிச்சதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு கம்யூனிசத்துக்கு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ரொம்ப தீவிரமாக பேசின படங்கள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக பேசுவது குறைவு. அவ்வப்போது அந்த மாதிரி படங்கள் வரும். 80s சில படங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே முழுக்க கமர்ஷியலாக மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் வரத்து குறைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த நாட்கள் ஒரு நல்ல கனிந்த காலமாக இருக்கிறது. ஸோ அதுவும் வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர் ஒரு பெரிய படத்தில் இது மாதிரி விஷயத்தை பேசும்போது அந்த ரீச் வந்து சேருது பாருங்க. இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் உங்க ஆட்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வருது பாருங்க. ஸோ அந்த கேள்வி வரும்போது அப்போ இவ்வளோ விஷயத்தை கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, சொகுசான வாழ்க்கை என்பது ஈஸி கிடையாது. பல பேர் உயிரை இழந்து ரத்தத்தை சிந்தி போராடி தெருவில் இறங்கி நின்று தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த சமூகம் புரிந்து கொள்வதற்கும் இந்த படம் உதவும். அண்ட் அவர் வந்து வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு இருப்பாரு. மஞ்சு வாரி அவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுதுட்டே உள்ளே போயிடுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு தலைவரில் நீ மக்களுக்காக குரல் கொடுக்குற, உன்னை யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குன்னு. மக்களுக்காக நான் பண்றேன்னா மக்களே என்ன பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ண தலைவர்கள் நம்ம ஏன் கண்டுக்காம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இயக்கங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களா, அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் வந்து இப்போ கூட்டணி ஆட்சியில் இருந்தால் கூட, ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தால் கூட, இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கூவக்கரையோரம் வாழக்கூடிய மக்களை நீங்கள் குடியெழுப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூவத்தில் இறங்கி போராடுறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மக்கள் நமக்கு திருப்பி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது இப்போ போராடுவது ஒரு கல்ச்சராகவே மாறி இருக்குல்ல. இப்பெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் சடங்குக்கு அறிக்கை விடுறீங்க, களத்தில் போய் நிற்கிறீங்கன்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது போராடுவதையே ஒரு வாழ்க்கையாக வந்து வச்சிருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள். திராவிட இயக்க தோழர்களும் ஆபியஸ்லி இருந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இந்த போராட்ட கல்ச்சருங்கிறது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கம்யூனிசத்துக்கு எடுத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க போராடி அது ஒரு பெரிய கல்ச்சர். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னைக்கு நடந்தாலும் போய் நிற்பாங்க. மக்கள் அவங்கள பொதுவாகவே போராடுகிறவங்க இருக்காங்கல்ல, போராடுகிற எல்லாரையுமே அப்படியே மக்கள் அந்தந்த காலகட்டத்தில் அப்படியே பெரிய ஆதரவெல்லாம் கொடுத்து எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க. எல்லா போராளிகளுக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் என்பதும் எல்லாம் அவங்க காலத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். பெரும்பாலானவங்களுக்கு 90% அப்படிதான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரே இல்லை. சமூகத்துக்காக போராடுறவங்க இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பெரியார் நம்ம எடுத்துக்கோங்க. பெரியார் எவ்வளவு போராடிருக்காரு நமக்காக. சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மேடையில் பிரச்சாரம் பண்றாரு. இவங்க எல்லாம் எங்களை மதிக்கணும்னு அவர் பண்ணாரு. அவர் திட்டே இருந்தாரு இல்ல. அது மாதிரிதான் கம்யூனிஸ்ட் தோழர்களும் இருந்தாங்க. ஸோ அதனால மக்கள் வந்து கண்டுக்காம விட்டாங்கன்னு இல்லை. இன்னைக்கு பெரிய தலைவர்களா இருக்காங்களே நம்ம ஊர்ல. அப்பழுக்கற்ற தலைவர்கள்னு நீங்க யாரை சொல்ல முடியும்? எத்தனை பேரை சொல்ல முடியும்னா, நீங்க ஒரு 10 பேர் சொன்னீங்கன்னா அதுல ஒரு 7 பேர் 8 பேர் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களா தான் இருப்பாங்க இல்லையா? அது போதும் இல்லை. அண்ட் இளவரசு அவர்கள் வந்து ஒரு டைலாக் நம்ம பேசியிருப்போம் ட்ரெய்லர்லயும் வந்துட்டு, நான்லாம் தண்டவாளத்தை படுத்தனாலதான் உங்களால் படிச்சு பெரிய ஆள் ஆக முடிஞ்சது அப்படின்னு. அது நீங்க படம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்வே ஆச்சு. யாரை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதை நம்ம முன்னாடியே பேசிட்டோமே. அது கலைஞர் வந்து இங்க பல ரயில் மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கு, தண்டவாளங்கள் படுத்த போராட்டங்கள் நடந்திருந்தா கூட அந்த காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறிடுச்சு. கலைஞர் தண்டவாளத்தில் படுத்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய அடையாளமான மாறிட்டதுனால அதை நேரடியாக அது கலைஞர் தான் மீன் பண்ணுது. இன்னொன்று ஆப்வியஸ்லி இங்க எந்த கட்சி ஆண்டாலும், அது திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, ரெண்டுமே திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகள் இயக்கங்களும் இங்க போராடிய விஷயத்தால நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சது ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம மறுக்கவே முடியாது. களத்தில் நின்று கம்யூனிஸ்டுகள் போராடுவது ஒரு பக்கம், மற்றபடி இங்க ஒரு இயக்கமாக, ஒரு பெரிய இயக்கமா திராவிட இயக்கம் இருந்ததுனால, பெரியார் மூலமா இருந்ததால, அதிகாரத்திலையும் வந்ததுனால அவங்களால இங்க செய்ய முடிஞ்சது நிறைய. அப்ப அதெல்லாம் அனுபவிச்சாலாம் நீ வந்து இவ்வளவு சொகுசா உட்காந்து கேள்வி கேட்கறது ஒண்ணு இருக்குல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ணி தானே ஆகணும்.
இல்லையா? ஸோ அதுக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காங்க. பட் அந்த கேரக்டர் முடியும் போது சம்திங் நெகட்டிவாக தான் இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, சந்தோஷப்படுறாருல, ஓகே ஃபைன். ஓகே. அண்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டும்போது ஓப்பனிங் அப்படி தான் காட்டுவாங்க. அது நம்மளுக்கு வந்து சொல்லும் போது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு மாதிரி நரேட் பண்ணியிருப்பாங்க பார்ட் 1ல. பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும் போது நாங்கள் ஒன்று அட்டம் பண்ணியிருப்போம், அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், ஸோ அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும், இது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி 2 தரப்பு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் தான் சரின்னு வந்து அதை வந்து புட் ஃபோர்த் பண்ணாமல் நான் இதை சொல்லிட்டேன், உங்களோட தரப்புல நீங்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேக் கொடுப்பாருன்னா. ஸோ இது எப்படி அது நான் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த சொல்லி மெச்சூர்டா அந்த இந்த படத்தோட மையமே அதுதான். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, வரலாறு வந்து சொல்லி வச்சிருக்கதா நீங்க வரலாறு நம்புறீங்க, அப்படி கிடையாது. அது எல்லா நிகழ்வுக்கும் எல்லா வரலாறுக்கும் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இங்க வரலாற்றை பெரும்பாலும் சொல்கிறவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவன் வரலாறு சொல்லும் பொழுது அவன் எப்படி போராளிக்கு ஆதரவா சொல்லுவான் இல்லையா? அது போராளிக்கு எதிராக தானே இருக்கும். கண்டிப்பா இல்லையா? களத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுல எப்படி அந்த கதை வரும்? அது இவங்க மேல எப்பவுமே குற்றம் சாட்டுகிற கதையாகத்தான் வரும். அப்ப நம்மளுடைய வரலாறு நம்ம சொல்லணுங்கிறது, பொதுமக்களாகிய நம்ம எந்த ஒரு நிகழ்வு ஒரு செய்தியாக உங்ககிட்ட வந்து சொல்லப்படும் போது இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் வேணும். அதை எப்படி அப்படி பண்ணுவாங்க, இல்லையே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறத நம்ம அதை உட்காந்து அனலைஸ் பண்ணா விசாரிச்சா நமக்கு இன்னொரு பார்வை இருக்கும். அப்ப எந்த ஒரு இங்க இத்தனை வருட ஒரு 100 வருஷம் கடந்த 100 வருஷம் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தை மட்டுமே பேசுவோமே, நடந்த முக்கியமான போராட்டங்கள், முக்கியமான எல்லா போராட்டங்களுக்கும் இன்னொரு ஆங்கிள் இருக்கும். அது வெறுமனே வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வன்முறையா களியாட்டம், ஒரு வன்முறையை பெருசா நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட, வன்முறை நிகழ்த்திட்டாங்களா, அது ஏன் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்ததுன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு பார்வை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான போராட்டங்கள்ல. அதுதான் இந்த படத்தோட மையமே, அதுதான் இல்ல? ஸோ அதுதான், அதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல இவரோட தரப்புலேருந்து நியாயத்தை சொல்லுது. இப்போ அவங்க தரப்பு அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க செய்தியா சொல்லிட்டாங்க. இவங்க வந்து நேரடியாக அதில் தொடர்பு கொண்டவங்க அது அப்படி இல்லைங்க, இப்படி தாங்க நடந்ததுன்னு இவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸா மக்களா நம்ம உட்காந்து அப்ப எது சரி அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு படமா பேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண மாதிரி, இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி? இப்போ ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தனியாக அதை பேசலாம். ஆமா, மற்றபடி படம் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு படமா, ஒரு முழுமையான படமா, ஆமா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நான் ரசிச்சது ராஜி மேனனோட பெர்ஃபார்மன்ஸ். மிரட்டிட்டாரு. ஐயோ, அவர் நடிக்கவே இல்லை ஆக்சுவலி, ஒரு மாதிரி ரொம்ப இயல்பா இருந்தது. இப்போ அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்க ஒருத்தர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்ப அடுத்து என்ன பண்றது, இது தப்பிச்சு போயிட்டாரா, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னா பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம் கையில இருக்கு, காவல்துறை கையில இருக்கு, என்ன வேணா அவங்களால செய்ய முடியும், எப்படி வேணா அதை செய்தியாக்க முடியும், இந்த ஒரு செய்தியை நிறுத்த முடியும், பொய்யான ஒரு செய்தியை சொல்ல முடியும், எது அவங்களுக்கு சாதகமான விஷயமோ அது அப்படி அந்த விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கிற ஒருத்தர் பதட்டப்படக்கூடாது, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பதட்டப்படாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ல. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரசிச்சேன், கலக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது நம்ம கென் கருணாஸோட பையன், சர்ப்ரைசிங் ஃபேக்டர். யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா யூசுவலா நீங்க அவ்வளவு சின்ன பையனுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு யங் ஆர்டிஸ்ட, ஒரு யங் ஸ்டார் கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? இவர் ஒரு டீனேஜும் இல்லாம ஒரு மிட்ல இருக்கக்கூடிய ஆள். லுக் அண்ட் ஃபீலா சொல்றேன், ஒரு வயசுல நமக்கு தெரியல, லுக் அண்ட் ஃபீலா பார்க்கும்போது பையனும் கிடையாது மேனும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவுல இருப்பாரு ஒரு மாதிரி. அவருக்கு அந்த கேரக்டர் அவ்வளவு தைரியமா கொடுத்து, அவ்வளவு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்து, இல்ல இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மூலமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பெருமாள் வாத்தியரோட எல்லா வாழ்க்கையுமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல. அப்ப அவ்வளவு பெரிய கேரக்டரை கென்னு கொடுத்தது, அதை அந்த பையன் அவர் வந்து அவ்வளவு சூப்பரா ரிசீவ் பண்ணிட்டு நடிச்சது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து நம்மால தமிழ் இறங்கி ஒரு அநியாயம் பண்றாருல, மிரட்டிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அப்படி வந்துட்டு கடைசியா வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு போன மாதிரி ஒன்னு. அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுற வசனங்கள் இல்ல, நீங்க எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு நீடு இருக்குல்ல, அந்த நீடு வரும்போது அந்த நீடு அடைகிறதுக்காக அவன் எப்படி மாறுறான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எவ்வளவு செல்ஃபிஷா. யா, அந்த மாதிரி விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீலா ஒரு நபர் தேவைப்பட்டிருக்காரு. அதுக்கு தமிழ் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டாரு. போஸ் வெங்கட் வந்து அருமையா பண்ணியிருந்தாரு. இது மாதிரி அவரோட லுக்கு, பேசுறது, அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பண்ணையார்த்தனத்தோட திமிர் இருக்குல்ல, அது இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லலாம். அதாவது படம் முழுக்க டிராவல் ஆகாம வந்தவங்க, அது போக படம் முழுக்க டிராவல் ஆனவங்கள பாத்தீங்கன்னா சேத்தன், என்ன ஒரு மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ்ல. அந்த மனுஷன் அன்காம்ப்ரமைஸ்ட் ஹியூமன் பீயிங். அவர் வில்லன் கிடையாது, அது ஒரு கேரக்டர். அது வில்லன்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து எந்த தயவுதாட்சணையும் இல்லாத, தனக்கான விஷயத்த தனக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வாழ்ற ஒரு கேரக்டர். ஆப்போசிட் சைட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்கு பண்ணா கூட நான் அப்படிதான் இருப்பேன்ற ஒண்ணு இருக்குல்ல, அப்படி இருப்பாங்க.
ஓகே கேரக்டர் இருக்கு. மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. கேரக்டர் இருக்குல்ல, பெரும்பாலும் மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. சினிமால தான் ஒரு டைலாக் பேசணும் தெரிஞ்சிருவாங்க. ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. மனுஷங்க வன்மத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா விலங்குல இருந்து வந்திருக்கோம்ல, அப்படிதான் இருப்போம். ஓகே, ஸோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு சேத்தன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆப்வியஸ்லி மஞ்சு வாரியர் கேரக்டரிங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 3 யங் ஏஜ், மிடில் ஏஜ் ஒரு 3 ஏரியால டிராவல் ஆகும்போது அப்படி ஒரு ஃபேஸ் தான் தேவைப்படுது. இப்போ நீங்க கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லைம்லைட் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினை கொண்டு நடிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு வயதான தோத்துல வரும்போது அவங்க அதுக்கு செட் ஆவாங்களான்னு ஒன்று இருக்கு. ஒன்று. இன்னொன்னு, நீங்க ஐடியாலஜி அந்த கேரக்டர் பாருங்க, அந்த கேரக்டரைசேஷன் பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான தோழர் அவங்க இல்ல. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, அவங்க அதை தாண்டி வராங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்தே அவங்க ஒன்று பண்றாங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் செட் ஆகுற மாதிரியான ஒரு உருவம் தேவை. உருவம் மட்டும் இருந்தா போதும், அது பெர்ஃபார்மன்ஸும் தேவை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு காட்சி சொல்லுங்க. தேட்டர்ல 2 பேரும் மீட் பண்ற காட்சி இருக்குல்ல, சாப்பாடு, அதுல சும்மா கண்ணுல அப்படி மிரட்டி இருப்பாங்க இல்ல. நிறைய காட்சிகள் இருக்கு, அது ஒரு உதாரணம் அந்த ஒரு காட்சியை சொல்றேன். ஸோ மஞ்சு வாரியரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சூரி வருவோம். இந்த படத்துல விடுதலை பார்ட் 1 பொறுத்த வரையும் ஹீரோ வந்து சூரி. விடுதலை பார்ட் 2ல வந்து ஹீரோ வந்து விஜய் சேதுபதி தான். சூரிக்கு இந்த படத்துல ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அங்கங்கே வராரு, அவ்வளவுதான். ஏன்னா படம் முழுக்க யார் இந்த பெருமாள் வாத்தியாருங்கிறத பிளாஷ்பேக்ல தான் போகுது இல்லையா. கரண்ட் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்ப கரண்ட் போர்ஷன்ஸ் வரும்போது மட்டும் அவர் கூடவே டிராவல் ஆகுறாரு, அவ்வளவுதான். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் டிராவல் ஆகுறாரு. பட் கிளைமேக்ஸ்ல அந்த மனுஷன் ஒண்ணு பண்றாரு பாருங்க. அவருக்கு டைலாகே இல்லை, என்னென்ன நடந்துட்டு இருக்குமோ அவருக்கு ரியாக்ஷன் மட்டும்தான். அப்ப அந்த ரியாக்ஷன் அவர் வெளிப்படுத்துற விதம் இருக்குல்ல, அவரோட ஆதங்கத்தையோ அந்த கோபத்தையோ அந்த இயலாமையோ வெளிப்படுத்துற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்வளவு சூப்பரா அந்த வண்டி ஓட்டும் போது அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அதுல. கடைசியா அவர் அதை இறங்கி நடந்து போகும்போதெல்லாம் இந்த படத்தை நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல. விஜய் சேதுபதி மட்டும் ஹீரோ இல்ல, நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஓகேவா. சோ சூரியோட பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி விஜய் சேதுபதி. படத்தை தாங்கி பிடிக்கிறது எல்லாமே அவர் தான். ஏன்னா படமே பெருமாள் வாத்தியார் பத்தின படம் தான். ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் சேதுபதி நம்ம பார்க்கல, பெருமாள் வாத்தியாரை தான் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லலாம். சரியான என்ன சொல்ல, விஜய் சேதுபதிக்கு ஒரு மைல் ஸ்டோன் மூவி தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அந்த கெட்டப் வேரி ஆகும்போது கூட தனியா தெரிஞ்சது இல்லைன்னா லைக் எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் ஹேண்டில் அவங்களோட டிராவல் பண்ணும்போது ரொம்ப தக்கா இருக்கு. நீ என்ன பண்ணிட முடியும், அதிகபட்சம் எனக்கு கொலை பண்ண அவ்வளவுதானே, கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு அவர் இல்லையா. ரொம்ப தக்கா ரொம்ப கூலா இருப்பாரு இல்ல. ஆனா இயக்கத்தோட செயல்படும் போது யங் ஏஜ்ல அவர் அந்த தொழிற்சங்கம் ஆரம்பிப்பதற்கு, அந்த சர்க்கரை ஆலையில அந்த தொழிற்சங்கம் ஆரம்பிப்பதற்கு அவர் போடக்கூடிய எஃபர்ட், அந்த காட்சிகள்ல ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப முக்கியமா சோகமான காட்சிகள் இருக்குல்ல, அவருடன் இருக்கிறவங்க அவரை விட்டு பிரியக்கூடிய, இறந்து போகக்கூடிய சூழல்லாம் வருது இல்ல. அப்பெல்லாம் அவர் எமோஷன், நம்ம எதையும் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுனால இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் அவர் எமோஷனலா வெடிச்சு அழுகிற காட்சிகள்லாம் இருக்குல்ல, அற்புதமா பண்ணியிருந்தாரு. நம்ம விஜய் சேதுபதி அப்படி பார்க்கல நினைக்கிறேன். ஐ திங்க்ல ரொம்ப உருண்டு புரண்டு அழுதெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி பார்க்கல. ஸோ எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒன்று இருக்குல்ல, ஒரு கேரக்டரை உருவாக்குறாருல, அந்த கேரக்டரை வெற்றிமாறன் யோசித்ததோட ரொம்ப அற்புதமா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை விஜய் சேதுபதி தான் செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தால் இதை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட் தான். இன்னொரு ஆர்டிஸ்ட் இதை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ கிஷோருமே ஒரு ரியல் லைஃப் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன்ல பண்ணதுதான். ரொம்ப யூனிக்கா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம அவரையுமே ஒரு வேற மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, வேற போலீஸ் ஆஃபீஸரா பார்த்துருக்கிறோம், வில்லனா பார்த்துருக்கிறோம். இந்த படத்தை ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு ஆசானா வராரு இல்ல விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேரக்டருக்குள்ளேயே ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரோட பெர்ஃபார்மன்ஸும். நிறைய காட்சிகள் இருக்கு, நம்ம எதை பேசினாலும் ஸ்பாய்லர் ஆகுங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இப்ப இவ்வளவு பேசிட்டேன்ல, இதை தாண்டி ஏதாச்சும் நான் கேரக்டர் மிஸ் பண்ணிருப்பேன். அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் படத்துல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க. அண்ட் ப்ரொமோஷன்ல வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர் அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த கிணறு பக்கமா இருக்க ஒரு லவ் சீன் வந்து 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ற சீன் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீன்ல எப்படின்னா லைக் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனால் லவ் சீன்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்போலேருந்து கன்சிஸ்டண்டாக அந்த லவ் வந்து அப்பப்போ திணிச்சு விட்டுருவார் லைட்டாக ஓரமா. இந்த லவ் அந்த சொல்றதே வந்து நீங்க தமிழ் சினிமா நிறைய படம் பார்த்தா இந்த எப்படி நினைச்சது யூனிக்கானதா இது இல்ல. நீங்க வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் உங்க ஏஜுக்கு நீங்க உங்களுடன் உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிக்கிற நிகழ்வுக்கும் யூஸ்வலா வரக்கூடிய காதலுக்கும்
நம்ம ஒரு பணியிடத்துலையோ இல்லை பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஏதோ சம்திங் வரக்கூடிய காதலுக்கும் தோழர்களுக்கு நடுவில் வரக்கூடிய காதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நீங்கள் அங்கே அந்த ஏரியாவில் புழங்கிருந்தீங்கன்னா நமக்கு அது புரியும். அது ரொம்ப ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படை, அதை பேஸாக வச்சு வரக்கூடிய காதல் இல்லையா? அந்த காதல் ரொம்ப மகத்துவமானதாக நான் பார்க்குறேன். அது எடுத்தோம் கவுத்தோம்லாம் கூட இருக்காது. அது அதில் ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். அதுக்கு ஒரு அற்புதமான காதல். அது ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். அதை அந்த ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல, இப்போ சொல்லணும், அது லவ்வானு கூட எனக்கு தெரியல, அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி. அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காட்சியை. ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க, அப்புறம் இவங்க வந்து எந்திரிச்சு வருவாங்க, அப்புறம் அவங்க எந்திரிச்சு வருவாங்க, இப்படி பேசுவாங்க, அப்படி போயிட புரியுதா? அது சாங்காகவே அது ஒரு மாதிரி பொய்டிக்காக கம்போஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு சீன் மாதிரி இருக்காது, ஒரு கவிதை மாதிரி அந்த காட்சியை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அவர் பேச ஆரம்பிக்கும் போதுமே அந்த மனசுல அந்த சாங்கோட அந்த ஆமாம் முன்னிசை ப்ரீலியூட் வந்து ஆரம்பிக்கும் போதே ராஜா சார் அந்த சீனை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுறாரு அவரோட மியூசிக் மூலமாக. அற்புதமான காட்சி. இது மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது அவங்க 2 பேருக்குள்ள. ரொம்ப நல்ல காட்சிகள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான காட்சி. இந்த மாதிரியான ஒரு சீரியஸான படத்தில் அது ரொம்ப கவித்துவமான ஒரு காட்சி வந்து அது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போகிற இடங்கள்ல சரி சும்மா போகக்கூடாது, ஏதாவது மிருகங்கள் வரந்தால் நம்ம பேசிட்டே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு போவார். அப்போ ஒரு கான்ஸ்டபிள்ஸுமே அவங்க அந்த கதையை வந்து ஒரு மாதிரி எடுத்துப்பாங்களேண்ணா. நீங்கள் சொல்கிறீங்களா இதில் வந்து பாதிக்கப்பட்டவன் நான், இந்த பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன். இன்னொருத்தர் சூரிய வந்து கொஞ்சம் அமைதியாக அப்சர்வ் பண்ணார். இன்னொருத்தர் வந்து அதிகார வர்த்தகத்துக்கு கேட்குற மாதிரி லைக் சுடுனா சுட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. இது பார்க்கும்போது மக்கள் இப்படி தான் இருக்காங்க. ஆமாம், சமூகம் அப்படி தானே இருக்கும். அந்த ரெப்ரசென்ட் பண்ணதுக்காக தான் இந்த காட்சி. ஆமாம் ஆமாம், சமூகம் அப்படி தான் இருக்கும். சமூகத்திலிருந்து தானே எல்லாருமே ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் நீங்கள் 10 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு பின்புலத்திலிருந்து வர்றவங்க தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாட் ப்ராசஸ் இருக்கும். எல்லாருமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே மாதிரி ரிசீவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரிசீவ் பண்ணிப்பாங்க. இல்லை என்னதான் நம்ம கன்வின்சிங்காக சொன்னால் கூட அதை விதண்டாவாதம் பேசுகிறவங்க இருப்பாங்க, அதை ஒத்துக்க மறுக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை பெருசாக யார் சொன்னாலும் உடனே நம்பிட்டு அப்படியா அப்படின்னு நம்பி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் தானே. ஸோ அதைத்தான் அந்த கூடவே இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அவ்வளோ கேள்விகள் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு விக்டிம் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, சொல்லுவார் தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி தான் நடந்தது. அது மாதிரி நம்மளோட சமூகத்தில் தான் விக்டிம்ஸும் இருக்காங்க. எனக்கு அதில் ஒரு விக்டிமே வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தனும் அதில் இருக்கிறான் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நம்ம ஒரு மாதிரியான குறியீடுகளாக புரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ இது மாதிரி போயிட்டு அந்த ஓசி அந்த சேட்டன் கேரக்டர் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸ்டீல் பண்ணிட்டு போனால் தமிழ் அவருடைய கேரக்டர் தான். ஸோ சஸ்பென்ஸாக உள்ளே வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அடுத்த 24 மணி நேரத்தை மாற்றுவாரா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களே. ஸோ இந்த கேரக்டர் அவர் ரிசீவ் பண்ண விதமும் அவர் பண்ணுறதுக்குமே எப்படி இருந்துச்சு அது பார்க்கும்போது உங்களுக்கு? தமிழ் அவருடைய கேரக்டர் சொன்ன எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டாரு. உள்ள வந்து பேசும்போது அவர்கிட்ட அவங்க அதை நீதான் இனிமே அப்படின்னு சொல்லும் பொழுது, பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு பெரிய அகமகிழ்வு இருக்கும். அந்த அகமகிழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி அகமகிழ்வுன்னா அகம்தான் மகிழணும், முகம் அவ்வளவு மகிழ்ச்சி ஆகிடக்கூடாது, அகம்தான் மகிழணும். ஏன்னா அந்த பிளேஸுக்குள்ள நீங்க அவ்வளவு மகிழ்ச்சியை முகத்தில் வெளிப்படுத்த முடியாது. கொஞ்சம் அதே நேரம் ரொம்ப ராவாவும் சரி தந்துட்டு போ அப்படின்னு இருக்க முடியாது. அது கரெக்டா லிமிட்டாக வெளிப்படுத்தணும் ஒன்று இருக்குல்ல. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அந்த காட்சி ரொம்ப ரசிச்சேன். அவர் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அழகா அது ஒரு லிமிட்டேஷன் பண்ணியிருந்தாரு. எப்படி தான் இப்படி நடிக்கிறாங்களோன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. பொதுவாக நான் மலையாள படத்தை பத்தி பேசும்போது எப்படி எல்லாரும் இவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். எந்த படத்தை பத்தி பேசும்போதும் ஒரு கேப்புக்கு அப்புறம் அவ்வப்போதுதான் தமிழ்ல இது மாதிரி நிகழ்து. எல்லாருமே நல்லா நடிக்கிற படம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு தமிழ் வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இனிமேல் தான் ஃபோன் பண்ணி பேசணும். சூப்பர். ஆமா ஆமா. இல்ல எனக்கு ஒரு ஜென்ரல் கேள்வி மாதிரினா, இப்போ தமிழ் சினிமாவில் ஏதோ படங்கள் பண்ணிட்டு அவங்களோட இருப்பிடத்தை காமிச்சிக்கலாம், நான் இருக்கேன் நான் பண்றேன் அப்படின்ற கமர்ஷியலாக. வெற்றிமாறன் அவர்கள் இந்த மாதிரி கதவு பண்ணி நான் இப்படி ஒரு படத்தை காட்டணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே கொஞ்சம் யூனிக்கா வேற ஒரு வழி மாதிரி இருக்கு. ஸோ இது யாராவது இன்ஃபியூஸ் பண்ணி இப்படி பண்றதா இல்லை பர்சனலாக இந்த ஒரு ஒர்க் பிடிச்சி நான் இதை சொல்லணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டா இருக்கும்? இல்லை, பேசிக்கா ஒரு கிரியேட்டர் அவர் வந்து அதிகம் யாரும் தொடாத விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட். இன்னொன்று அவருக்கு கதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார்ல. அவர் எங்கேயிருந்து இன்ஸ்பயர் ஆகிறாருன்னா இலக்கியத்திலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறார். ஒரு நாவல்லேருந்து ஒரு சிறுகதையிலிருந்தோ இன்ஸ்பயர் ஆகிறார். ஒன்றுமில்ல, ஒரு 15 பக்கம் கொண்ட துணைவன் என்கிற ஒரு சிறுகதை தான் இந்த விடுதலை படத்துக்கான கரு. ஆனால் நீங்கள் அந்த கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு வாத்தியார் இருப்பார். அந்த வாத்தியார் கேரக்டருக்கும் சூரி கேரக்டரில் ஒன்று இருக்கும். அவரோட கதையை சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து கம்யூனிசத்தை நக்கல் அடிப்பார். கம்யூனிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவில் நக்கல் அடிக்கிற ஒரு கதையாக தான் அந்த கதை இருக்கும். அவருக்கு அந்த கதைக்குள்ளே இப்படி இவ்வளோ பெரிய கதை தெரிஞ்சிருக்கு பாருங்க. அல்லது அதை பார்த்துட்டு இதில் ஒரு படம் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன படமாக பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அது ஒரு பெரிய படமாக மாறுது. எவ்வளோ பெரிய படமாக இன்னைக்கு வந்து மக்களை வந்து சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போது இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு பல வழிகளில் இன்ஸ்பயர் ஆகுறார். நம்ம ஆட்கள் வந்து காப்பி அடிக்கிறாங்க, அல்லது
நல்ல கதையை சூஸ் பண்ணிக்கலாமே சொல்ற அளவுக்கு கதைகள் வருது. எவ்வளோ கதை இருக்கு, எவ்வளோ நல்ல படங்கள் மலையாளத்துல வருது. இங்க ஏன் வரமாட்டேங்கலாம் கேட்குறோம். ஏன் கேட்குறோம்னா கதையை எடுக்கிறது இல்லை, தேடி போறது இல்லை. இலக்கியத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இங்க நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை தேடி போங்க, ரியல் கேரக்டர்ஸை தேடி போங்க. அவ்வளோ கதைகள் இங்க கொட்டி கிடக்குது. நீங்க கமர்ஷியலா பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ளேயே கதை எடுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இவருக்கு அந்த இவருக்குமே கமர்ஷியல்லாம் இருந்தா கூட இவர் அதுக்குள்ள ஒரு சீரியஸான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் அங்கங்கிருந்தே கதை எடுக்கிறாரு, இங்கிருந்து எல்லாம் இன்ஸ்பயர் ஆகுறாரு. அவரால் பண்ண முடியுது. இன்னொன்னு ஒவ்வொரு படத்திற்கும் தொடர்பில்லாத படங்களா பண்ணணும்னு நினைக்கிறார். வேற வேற ஜானர்ல, இப்ப பொல்லாதவன் வேற ஜானர், ஆடுகளம் வேற ஜானர், விசாரணை வேற ஜானர், வடசென்னை வேற, விடுதலை வேற, இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேற வேற ஜானர் தொடுறாருல்ல. ஸோ எல்லாம் சேர்த்துதான் அது அவரோட ஒரு கிரியேட்டர். அவர் அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை யாரும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. இதை யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவருக்கு தோணாதான் அதை பண்ண முடியும், இல்லையா? அவர் ஒரு வாட்டி நான் 2016 ஐ திங்க் விசாரணை படம் ரிலீஸ் ஆன டைம்ல அவரை நான் ஃபோனில் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணேன். அப்போ அவர் எந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும்னு ஆசைன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நம்ம தமிழ் மக்கள் இங்கிருந்து கிளம்பி போய் உலகம் முழுக்க வெவ்வேறு நாடுகளில் இருக்காங்கல்ல, அங்கேயே வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு அங்கே ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவங்க சந்திக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்குல்ல, அவங்களோட வாழ்வியல் ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், இப்போ மலேசிய தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்களோட ஒவ்வொருத்தரையும் தனித்தனி படமா எடுக்கணும்னு ஆசை அப்படின்னாரு. புரியுதா? இந்த தாட் ப்ராசஸை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறதுனால அவரால் யார் அவரை போய் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி சொல்லி கொடுத்தா அவர் பண்ண வேண்டியதில்லை. ஒருத்தவங்களோட வழியை நம்ம படமா காமிச்சு அவர் ஒரு கல்ச்சரை, ஒரு வாழ்வியலை, அல்லது பேச மறந்த விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறாரு. அது அவரோட ஸ்டைல்ல சொல்றாரு. ரொம்ப சீரியஸான படமா இருந்தாலும் அந்த சீரியஸான படத்தை ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ள கொண்டு வர்றாரு. என்னதான் சீரியஸான விஷயங்கள் பேசினாலும் கமர்ஷியலா தியேட்டர்ல உட்காந்து பாக்குறதுக்கு ரொம்ப என்கேஜிங்கா படத்தை கொடுக்கறதுக்கும் அவருக்கு தெரியுது. அதனால படம் ஓடுது. இல்லை இவ்வளோ விஷயத்த பேசணும்னு நினைச்சிட்டு ரொம்ப ட்ரையான படமாவோ தேட்டரில் உட்காந்து என்ன இவ்வளோ போரா இருக்குன்ற மாதிரியே கொடுத்தா படம் ஓடாது. இல்லை நல்ல படம்னு சொன்னா கூட கமர்ஷியலி படம் சக்ஸஸ் ஆகாது. பட் அவருக்கு கமர்ஷியலா படம் சக்ஸஸ் ஆகுது. ஏன் ஒரு சின்ன படமா ஒரு 5 கோடியில ஒரு படம் எடுக்க போற ஒரு சின்ன படத்துன்னு சொல்லி போயிட்டு 2 பார்ட் பெரிய படமா எடுத்து முடிச்சிருக்காரு. ஏன் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணி பரவாயில்ல நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிற பட்ஜெட்டையும் கொடுத்து இவ்வளோ காலம் இவ்வளோ வருஷமும் வெயிட் பண்ணி எதுக்கு அந்த அனுமதியை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்புறாங்க, இல்லையா? அவர் பண்ணிடுவார் நம்புறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அதை தொடர்கிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா விடுதலையில் அந்த டைட்டில் கார்டில் போடுறதுக்குலாம் முன்னாடி வெற்றிமாறன் அவர்களோட வாய்ஸ் ஓவரில் ஒரு இது வரும், இது கற்பனை கதை தான், யாராவது பேர்லாம் வந்துச்சா கற்பனை கதை தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஃபைனலாக சூர்யா அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் தான் படமே முடியுது. அப்போ நம்ம வரலாறு கதையை வச்சு சொல்லி மக்களுக்கு சொல்லுங்கப்பா அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ இது இல்ல ஒரு படத்தோட டைட்டில்ல இது கற்பனை கதைன்னு சொல்லும்போது அது உண்மை கதை நம்ம நம்பிட வேண்டியதுதான். அதனாலதான் சொல்றது ரெடியா வேண்டியதான். இதுல இப்போ புலவர் கலிய பெருமாளோட கதையாக நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? அவரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் நக்சல்ஸ்ல போய் அதுக்கப்புறம் அவர் தனியா ஒரு அமைப்பு ஒன்றை தொடங்கி அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இதுல மேஜரா இருந்தா கூட அவருடைய கதையாக அப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அவருடைய கதை மட்டுமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ இப்போ அப்பு பாலன் போன்ற தோழர்கள் இருக்காங்க, அவங்களோட கதைகள் இருக்கு, அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இல்லை இது மாதிரி நிறைய முக்கியமான போராளிகளோட அவங்க லைஃப்ல நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படமாக பண்ண முடியும். இப்போ ஒரு பர்டிகுலர் இது என்ன, இது படமாக கற்பனை கதை தானேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மெயின் பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தரோட கதையை எடுத்தா கூட அதில் முக்கியமான சீக்வன்ஸ் எல்லாம் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு போராளியோட லைஃப்ல நடந்த கதையை எடுத்துக்கலாம். இதுல நிஜமாகவே புலவர் கலிய பெருமாள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும்போது நம்ம இது அவருடைய கதையா பாக்குறோம். பட் அவர் கற்பனை கதைன்னு சொல்லிட்டாரு. இந்த கதையே அதுதானே, இந்த படமே அதுதானே. நம்மளுடைய வரலாறு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அட்லீஸ்ட் கதையாவது சொல்லிடுங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் நான் சொன்னதான். அவங்க கற்பனை கதைன்னு சொல்லும்போது நம்ம உண்மை கதைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். தட் மீன்ஸ் உண்மை கதைனா முழுக்க உண்மையா இருக்க வேண்டியது இல்லை. அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்துட்டு இந்த முடிவு இல்லை கலிய பெருமாள் அவர்களுக்கு நிகழ்ந்த முடிவு, அந்த முடிவு வேற. ஓகேவா? இந்த தூக்கமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வெற்றிமாறனோட ஸ்பெஷலே அதுதான். இப்போ நீங்க அவர் ஒரு நாவல்ல இருந்து அசர்னு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதை எடுத்துட்டு அவர் ஒன்று பண்ணுவார். விசாரணை லாக்அப் நாவல்ல இருந்து ஒன்று எடுக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் லாக்அப் நாவல், அதுக்கப்புறம் அவர் ஒன்று பண்றாரு. ஒன்னுல ஒரு சிறுகதையை தான் அதை தான் மையப்படுத்தி படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு படம் பிரமாண்டமான ஒரு படைப்பை 2 படமா எடுத்து வச்சிருக்காரு ஒன்று இருக்குல்ல. அது அவருடைய கிரியேட்டரோட உரிமை, அது அவர் அதை பண்றாரு. மற்றபடி நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த படம் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் விஷுவலி டெக்னிக்கலி படம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க பார்த்திருக்கீங்க? கேமரா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமா இருந்தது. காடு சார்ந்த இடம் தான் படமே. ரொம்ப மிரட்சியா இருந்தது அந்த காட்சிகள்.
அது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு டிராவல் இருந்துட்டே இருக்குல்ல காட்டுக்குள்ள, எல்லாரும் சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. நடந்துட்டே இருக்காங்க. அதுவும் இரவு நேர பயணங்களா இருக்கும்போது அந்த கேமரா ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அட் த சேம் டைம் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம், அந்த ஃபேக்டரிக்குள்ளே வரக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம், கிராமங்கள் அவங்க உண்டியல் எடுத்துகிட்டு போகிறது, ரொம்ப தைரியமாக வந்து நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் உண்டியல் குளிக்கைகள் உண்டியல் எடுத்து போய் காசு பிரிப்பாங்களாம், ஒன்றுமே ஒரு புரிதல் கூட இல்லாமல் நம்ம ஊரில் பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நீ என்ன வேணா பேசிட்டு போ, அது அழகாக அந்த காட்சியை அப்படியே வந்து அந்த உண்டியலை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் வைப்பது, அவங்களுடைய போராட்டங்களை பேசுறது, ரொம்ப கூலாக உட்காந்து பண்ணையாரோட டீல் பேசுறது இருக்குல்ல, இதை பண்ணால் வந்து வேலை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல, அது இங்கே நம்ம ஊரில் திராவிட இயக்க தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் பண்ணாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த ஊரில் நல்ல ஒத்துமையாக இருந்தோம், நம்ம கருப்பு சட்டக்காரங்களும் சோப்பு சட்டக்காரங்களும் வந்து கெடுத்து விட்டாங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருந்தீங்க நீங்கள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் படம் ட்ராவல் ஆகுதுல்ல. ஸோ அந்த கேமரா ஒர்க் பெரிய கேமரா ஒர்க் ஒன்று நடந்திருக்கு. ஓகே, ஸோ டெக்னிக்கலி சினிமாட்டோகிராஃபி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. எடிட்டிங் வந்து வெற்றிமாறன் படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் வந்து எடிட்டருமே என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் சொல்லுவாங்க கிரியேட்டர்ஸ், அவங்க ஒன்றை ரெடி பண்ணிடுவாங்க, எனக்கு படம் இப்படித்தான் வேணுங்கிறத ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க நினைக்கிற விஷயத்த சிதைக்காம ஒரு எடிட்டிங் பண்றது அந்த படைப்பாளிகளை பொறுத்த வரைக்கும் அந்த படைப்பாளிகளோட ஒர்க் பண்ற எடிட்டரோட வேலையா இருக்கும். வெற்றிமாறன் அப்படியான ஒரு படைப்பாளி தான். இவங்க இஷ்டத்துக்கு வந்து சரசரலாம் கட் பண்ணிட முடியாது. அவர் ஒரு மூடு செட் பண்ணுவார், இந்த மூட்ல தான் படம் இருக்கணும், இந்த ஜோன்ல தான் இருக்கணும், இந்த மாதிரி பேட்டர்ல தான் போகணுங்கும் போது அந்த பேட்டர்ல கட் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் எடிட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா ஒரு கதையை சொல்லணும். ஏன்னா இதுல இவ்வளோ ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களை பேசுறோம், சித்தாந்த விளக்கங்கள் நிறைய இருக்கு, கொஞ்சம் ஃபீடிங்காகவும் இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி நிறைய பேசுறாரு, தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். அவ்வளோ பேசினா தான் புரியுங்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்குல்ல. ஸோ அவ்வளோ பேசணும், ஆனால் ரொம்ப எளிமையாகவும் பேசணும், ஆனால் அது காத்திரமாகவும் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ விஷயத்த சொல்லும்போது படத்தில் ஒரு நிதானம் தேவைப்படுது. அப்போ அந்த நிதானத்தை எடிட்டிங்கில் கொண்டு வரணும் இல்லையா. இவ்வளோ விஷயத்தை நிறுத்தி நிதானமாக தான் சொல்ல வேண்டியது இருக்கும்போது அதை நிறுத்தி நிதானமான ஒரு எடிட்டிங் நடந்திருக்கு, படத்துக்கு தேவையான ஒரு எடிட்டிங் ஒர்க் நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் தி டே மொத்தமாக அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு டெக்னிக்கல் சைடாக ராஜா சார் வந்து மியூசிக்காக ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாரு. அது அமேசிங்கான ஒரு ஒர்க்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துல நம்ம வேற ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பழகி இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத சீன் அடிச்சு வாசிச்சு பில்டப்லாம் போட்டு பாட்டு போட்டு அப்படி ஒன்று, அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸ் உட்காந்து ஒரு 2400 பேரை ஹீரோ சுட்டு தள்ளுவார், அதுக்கு ஒரு வாசிப்பு இல்லை, இப்படியே பழகி ஒரு இரைச்சலுக்கு பழகி போயிட்டோம். இந்த படத்துல அது மாதிரி வாசிச்சு தள்ளுறது எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் இருக்கு. படம் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பயங்கரமான சேசிங் சீனோ இல்லை ஒரு காட்சியை போயிட்டு இருக்கும்போது ராஜா சார் வேற ஒன்று வாசிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன இவர் இப்படி வாசிக்கிறாரு அப்படின்னா, இது யூஸ்வலா நீங்க பார்த்து இரைச்சல் ஏற்படுத்தக்கூடிய படம் இல்லை, இதுக்கு வேற மாதிரி தான் வாசிக்கணும் அவர் புரிஞ்சிருக்குல்ல, வேற மாதிரி ஒன்று வாசிச்சிருக்கிறாரு. 2 டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஃபிளாஷ்பேக்குலாம் வேற ஸ்டைல ஒன்று வாசிச்சிருக்கிறாரு. அதுல கொஞ்சம் ஒரு பழமை இருக்கு, ஆனா அதுல ஒரு வைப் இருக்கு. ஓகே, கரண்ட் போர்ஷன்ஸ்ல வேற ஒரு பேட்டர்ன்ல வாசிக்கிறார். அந்த டிஃபரன்ஷியேட் காமிக்கிறார். ஒன்று மியூசிக்கா, பேக்ரவுண்ட் மியூசிக்கா சொல்றேன். பாட்டா பாத்தீங்கன்னா அந்த பொறுத்தது போதும் பொங்கி எழு பாட்டை பிளேஸ் பண்ண அந்த விதம், அந்த இடம். அப்புறம் படம் சீரியஸான படம். ஓகேவா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் வந்து காதல் காட்சிகள் தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு தான். ஓகேவா, அப்போ அவ்வளோ சீரியஸான படத்தில் ஆடியன்ஸே ஏதோ ஒரு வகையில் சாந்தப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. அழகா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மனசுலன்னு ஒரு வாட்டி, செகண்ட் ஹாஃப்ல தினம்னு ஒன்று வாட்டின்னு வந்து அப்படியே சாந்தப்படுத்திடுறாருல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா தினம்னு பாட்டு ராஜா சார் வாய்ஸ்ல ஆரம்பிக்கும் போது தேட்டரில் விசில் அடிக்கிறான்ல. ஸோ அதுதான் ராஜா சார் இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விசில் அடிக்கிற கல்ச்சர், ஒரு மியூசிக் டைரக்டர் விசில் அடிக்கலாம், தேட்டரில் பேர் போட்டா ஒரு மியூசிக் டைரக்டர் விசில் அடிப்பாங்க அப்படிங்கிற ராஜா சார் தான் ஆரம்பிச்சார். ஓகே, இசை ஞானி இளையராஜா அப்படின்னு வந்துச்சுன்னா தேட்டரில் கை தட்டும். அதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் கை தட்டினது கிடையாது. டைட்டிலே சொல்றேன், அது ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் கை தட்டினா, இந்த படத்தை கை தட்டுறான். 50 வருஷமா கை தட்டே இருக்கிற அவரோட பேரை பார்க்கும்போது, அவரோட வாய்ஸை கேட்கும்போது இன்னும் கை தட்டுறான். அவரோட வாய்ஸ் இப்போ சமுத்திரக்கனி சார் அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார், அவரோட வாய்ஸ்க்கு நான் பயங்கரமான ரசிக்கேன். ஒரு தேட்டரில் ஒரு வாட்டி போய் அவரோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு ஆரம்பிக்கும், நான் கைத்தட்டி வீட்டில் புதுசாக போட்டு அந்த மோதிரம் தொலைஞ்சிருச்சுனாரு, தங்க மோதிரம். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு தட்டி பண்ணிருக்காரு. ஆமா, வீட்டில் போய் சமாடி வாங்கினேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளோ தூரம் அவரோட வாய்ஸ்க்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவர் பீக்ல இந்த காலகட்டத்தில் 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் வாய்ஸை கேட்டால் இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் கைத்தட்ட ஃபர்ஸ்ட் ஷோ யார் இருப்பான்? யங்ஸ்டர் தானே இருப்பான். அவன் கைத்தட்டி விசில் அடிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார் ராஜா ஃபேனா. ஒரு பெரிய ஒர்க் அவரோட சைட்லேருந்து வந்திருக்கு. எப்படி விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரோ, அது மாதிரி இசையால ராஜா சார் இந்த படத்தை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு நிறுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். சரி, அந்த சீன் சொல்லும் போது தான் பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தானே அது இந்த ஸ்லோமோல நடந்து வந்துட்டு
அந்த பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருந்திருக்கும். ஆமா, ஆமா. ஒரு பெரிய மெஸ்மரைசிங் தான் அந்த பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. சிறப்புண்ணா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நேரத்துக்கு நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.